ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கனாக்கா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அரசு போக்குவரத்து கழகத்தில் 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான காலி பணியிடங்கள் இருக்குங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள 2877 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியான நிலையில் தற்போது விருப்பமுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, போன ஆண்டு 2877 காலி பணியிடங்கள் பெண்டிங்கில் இருந்தது. அதற்கான அரசாணையும் வெளியிட்டாங்க. அதற்கான விண்ணப்பமும் இந்த விண்ணப்பத்தோடு சேர்த்து கேட்குறாங்க. இப்போ இந்த விண்ணப்பம் என்னைக்கு அப்ளை பண்ணலாம்னாக்க மார்ச் 21 பிற்பகல் 1 மணிக்கு ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி தேதி 20, நாளை மார்ச் 21 பிற்பகல் 1 மணி முதல் ஆன்லைனில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மொத்தம் 8 போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 8 போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக 1,13,000 போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணியாற்றி கொண்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாவட்டங்கள் இல்லாமல் பிற மாவட்டங்களான ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற நம்ம அண்டை மாநிலத்துக்கும் நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை இயக்கி வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான இலவச பஸ் வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வசதியும் இப்போ செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 1000க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது நான் குறைந்தபட்சம் சொல்லிக்கிறேன், ஏராளமான பஸ்கள் ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1000க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புறதுக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோரிக்கையை தான் இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு இருக்குது. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பகுதிகளில் ஒப்பந்த அடிப்படையில் தான் ஓட்டுநர்கள் இயக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த காலிப்படைகளை நிரப்புறதுக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மார்ச் 21 பிற்பகல் 1 மணி முதல் ஏப்ரல் 21 வரை ஆன்லைன் வழியாக இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளது. இதற்கான கல்வி தகுதி விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது இதில் விண்ணப்பிக்கணும்னாக்கா 10வது கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆகிருக்கணும். இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ளவர்கள் https://www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக மார்ச் 21 முதல் பிற்பகல் 1 மணி முதல் ஏப்ரல் 21 வரை விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த பணியிடத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது லிங்க் அதோடைய இணையதளத்தோட லிங்க் என்னுடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 10வது பாஸ் ஆகிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஓட்டுநர் உரிமம், அதாவது ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். நடத்துனருக்கு நடத்துனர் லைசன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். லைசன்ஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ண முடியாது. இதை பார்த்துங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த ஜாப்பில் இணைய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.